அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹும் மக்ஃபிரத்துஹும். அவாமில்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ 6 வகை மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். 7வது வகை இப்போ நம்ம பார்க்க போகிறது. இப்போ நம்ம பார்த்த 6 வகையுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, முலாரியான ஃபிஆலுகளுக்கு மட்டும் ஜஸ்மு செய்யும் அல்லது முலாரியான ஃபிஆலுகளுக்கு நசபு செய்யும், இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யும் ஹர்ஃபுகள், அதாவது எல்லாமே எழுத்துக்கள் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா ஆமில்கள் அப்படின்னாலே எழுத்துக்களாக வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 100 ஆமில்கள் மொத்தமாக எழுத்துக்களாக வரும். அது ஒருத்தருக்கும் ஒன்று அர்த்தம் செய்யும். அந்த ஒவ்வொரு ஆமிலுமே பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு என்ன பண்ணும், வேலை செய்யும். ஜர்ருனா ஜர்ரு செய்யும், நசபுனா நசபு செய்யும், ஜஸ்முனா ஜஸ்மு செய்யும். அப்படி இருந்துச்சா. இந்த 7வது வகை மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது முலாரியான ஃபிஆலுகளுக்கு ஜஸ்மு செய்யும் இஸ்முகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் முலாரியான ஃபிஆலுகளுக்கு ஜஸ்மு செய்யும் இஸ்முகள் அப்படின்னா, இது பார்க்க எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம இஸ்முடைய அர்த்தத்தை கொடுக்கணும். இஸ்முடைய அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம படிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆமில்கள் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஜர்ரோடைய எழுத்தில் வந்துச்சுல்ல, பா, இலா, ஃபி, இதெல்லாமே என்ன அர்த்தம், கொண்டு, இலே, இக்கு அந்த மாதிரி அர்த்தம். அதாவது ஒரு பின்னாடி வரக்கூடிய இஸ்மை கொண்டு அதை ஜாயின் பண்ணால் தான் என்ன பண்ணும், அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ பிஸ்மில்லாஹி அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அப்படின்ட்டு அந்த இஸ்மி அப்படியோடு ஜாயின் பண்ணுறது அந்த பா. அந்த மாதிரி வீட்டிலே அந்த ஃபீக்கு இலே மட்டும் நம்ம தனியாக சொல்ல மாட்டேது. ஒரு இஸ்மோடு ஜாயின் பண்ணால் தான் அது கரெக்டான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. நம்ம 6 வகையில் பார்க்கக்கூடிய ஆமில்கள் எல்லாமே. ஆனால் இந்த ஆமில்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, தனியாகவே அது ஒரு இஸ்மோடைய அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது இப்போ ஒரே ஒரு உதாரணமாக சொன்னால் பாருங்கள். மத்தா அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். மத்தா அப்படின்னாலே எப்போது, இது தனியாக அர்த்தம் கொடுக்குதா. எப்போது அப்படின்றது ஒரு தனியாக இஸ்மு தான், அந்த மாதிரி கொடுக்குது. அதே மாதிரி ஐன எங்கே, எங்கே அப்படின்றது ஒரு தனி ஒரு இதோடு சேர்ந்து தான் வரணும்னு இல்லை, தனியாகவே அர்த்தத்தை கொடுக்குது. அந்த மாதிரி இன் அதாவது ஷர்த்து நிபந்தனையுடைய அர்த்தத்தின் மீதோ இந்த முலாரியான ஃபிஆலுகளுடைய இஸ்முகள் கொடுக்கும். அதாவது நம்ம இந்த ஆமில்களுக்கு இந்த இஸ்முகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷர்த்து வச்சு படிக்கணும். ஷர்த்து அப்படின்னா அதாவது நிபந்தனை. நீ செஞ்சனா நானும் செய்வேன், நீ அடித்தா நானும் அடிப்பேன். நேற்று கூட முலாரியான ஃபிஆலுகளுக்கு ஜஸ்மு செய்யும் ஹர்ஃபுகளை ஃபஸ்ட்டு சொன்னாங்க. என்னை நீ அடித்தால் உன்னை நான் அடிப்பேன் அப்படின்ட்டு. என்னது இன் அப்படின்னா ஷர்த்து, அடித்தால், செஞ்சால் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரியான அர்த்தத்தை வச்சு தான் இந்த இஸ்முகளை நம்ம படிக்கணும். இந்த 9 இஸ்முகள், மொத்தம் 9 இஸ்முகள் வருது. அந்த 9 இஸ்முகளுமே நம்ம ஷர்த்தோடைய அர்த்தத்தை கொண்டு தான் நம்ம படிக்கணும். 2வது விஷயம், அது என்ன அல்ல, ஹர்ஃபுகள் அல்ல, இஸ்முகள் அப்படின்னு சொன்னாங்களா. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மீசானில் படிச்சுட்டு இருந்தப்போ முஸ்தலஹாத்தில் வந்துச்சு என்னென்னா, லார்ஃபே மக்கான் ஜமான், காலத்தையும் இடத்தையும் குறிக்கும் சொல் அப்படின்னு வந்துச்சா. அதாவது காலம் இடம் அப்படின்னா ஒரு டைமிங்கை பற்றி பேசும் பொழுது, அல்லது இந்த நாள் அந்த நாள் அப்படின்னு பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஜமான் சொல்லுவோம். மேலே கீழே அப்படின்னு நம்ம பேசுகிறோம், அங்கே அந்த ஊர் அப்படின்னு பேசும்போது அது இடம். அப்போ லார்ஃபே மக்கான். அந்த மாதிரி எங்கே, எப்பொழுது அப்படின்லாம் வருதுல்ல. அப்போ இதெல்லாம் என்ன, லர்ஃபே மக்கானா ஜமானா அப்படின்ட்டு இந்த 9 வார்த்தையில் சிலது லர்ஃபே மக்கானாகவும் சிலது லர்ஃபே ஜமானாகவும் இருக்கும். கடைசியாக ஒன்று மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா, இது எல்லாமே இஸ்முகள் தானே இப்போ நம்ம சொன்னோம். 9மே இஸ்முகள் அப்படின்னு சொன்னாங்க. முலாரியான ஃபிஆலுகள் ஜஸ்மு செய்யும் இஸ்முகள் அப்படின்னு தான் டாப்பிக்கே. இதில் கடைசி ஒன்றே ஒன்று மட்டும், அதாவது 9வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுமா அப்படின்ற அந்த ஒன்றே ஒன்று மட்டும் ஹர்ஃபே ஷர்த்துன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம உதாரணம் படிக்கும்போது பார்ப்போம். இப்போ பாடத்தோடைய ஆரம்பமாக அந்நவ்உ சாபிஉ, அந்நவ்உ சாபிஉ அப்படின்னா 7வது வகை. அந்நவ்உ சாபிஉ 7வது வகை ஆகிறது அஸ்மாஉன் தஜ்ஸிமுல் ஃபிஅலல் முலாரிஅ, முலாரியான ஃபிஆலுகளுக்கு ஜஸ்மு செய்யும் இஸ்முகள். அஸ்மா உன்ன இஸ்முகள்,
தஜசீமுனா ஜஸ்மு செய்யும், ஃபியாலுல் முலாரியான முலாரியான ஃபியாலு, முலாரியான ஃபியாலுக்கு என்ன பண்ணும், ஜஸ்மு செய்யும் இஸ்முகள். நல்லா கவனித்து பார்த்தா நம்ம தெரியும். இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, ஹர்ஃபுகள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னாடி நீங்கள் வகையில் போய் பார்த்தா தெரியும், ஹுரூஃபுன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கே மட்டும் என்ன சொன்னாங்க, அஸ்மாஉன் தஜசீமுல் ஃபியாலன் முலாரியா. அதுவும் எந்த மாதிரி இன்னொன்று அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, அலா மஅனா இன் ஷர்த்தியதி, ஷர்த் என்ற அர்த்தத்தின் மீது. ஷர்த் அப்படின்னா நிபந்தனை, நிபந்தனை, அதாவது இன் ஷர்த்தியதி, அஷர்த்தியதி வஹிய திசாஅத்துன், அதாவது நிபந்தனை என்ற இன் அர்த்தத்தின் மீது முலாரியான ஃபியாலுகளுக்கு ஜஸ்மு செய்யும் இஸ்முகள் வஹிய என்னும் அதுவாகிறது திசாஅத்துன் 9 ஆகும். அதுவாகிறது 9 ஆகும். 9 இஸ்முகள், 9 இஸ்முகள் என்னென்ன, மன், மா, மதா, மஹ்மா, ஐயு, ஐன, அன்னா, ஹைசுமா, இதுமா. ஓகேவா. இந்த 9 இஸ்முகளுமே என்ன பண்ணும் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய முலாரியான ஃபியாலுகளுக்கு ஜஸ்மு செய்யும். எப்படி வந்து லன் அதெல்லாம் வந்து நெசபு செஞ்சிச்சோ அந்த மாதிரி முன்னாடி வகையில் 6வது வகையில் என்ன பண்ணிச்சு, ஜஸ்மு செஞ்சிச்சு. முலாரியான ஃபியாலுகளுக்கு ஜஸ்மு செஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த ஃபியாலுகளுக்கும் என்ன பண்ணோம், இந்த ஆமில்கள் வந்துச்சுன்னா, இந்த இஸ்முகள் வந்துச்சுன்னா ஜஸ்மு தான் செய்யும். ஆனால் நம்ம அந்த இஸ்முக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாகவே அர்த்தம் இருக்கும். அதுக்குன்ட்டு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து ஏதாச்சும் ஜாயின் பண்ணால் தான் அர்த்தம் வரும். ஆனால் இதுக்கெலாம் வந்து தனியாகவே அர்த்தம் இருக்கும். அப்படிப்பட்ட இஸ்முகள் இது. மை யல்தரிபனி அல்தரிபஹு, மண்ணுக்கு சொல்கிறாங்க உதாரணம், மண் நஹவு, மை யல்தரிபனி அல்தரிபஹு. என்ன அர்த்தம், யல்தரிபனி அப்படின்னா என்னை அடித்தால் அப்படின்ட்டு. என்னை அடித்தால் அப்படின்னா எப்படி கரெக்டாக வைக்கணும், யார் என்னை அடிப்பாரோ, மண்ணா யாரா, அப்போ யல்தரிபனி என்னை, யார் என்னை அடிப்பாரோ, அல்தரிபஹு அந்த ஹூ அந்த அவரை அப்படி அந்த லமீர் குறிக்குது. அவரை நான் அடிப்பேன், யார் என்னை அடிப்பாரோ அவரை நான் அடிப்பேன். அப்போ மண் அப்படின்றது யார் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது, ஷர்த்து அது இந்த இடத்துல. அப்படியே ஓகேவா. ஷர்த்துனால யார் என்னை அடிப்பாரோ அவரை நான் அடிப்பேன் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஒரு ஷர்த்து வந்துச்சுன்னா அதுக்கு ஜவாபு வரும். அதாவது ஒரு நிபந்தனைக்கு ஒரு பதில் வரும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, யார் என்னை அடிப்பாரோ, இது வந்து ஷர்த்து நிபந்தனை. இப்போ அதற்கான பதில் என்ன தெரியுமா, அவரை நான் அடிப்பேன், அதுதான் ஜவாபு. இந்த மாதிரி ஷர்த்து வந்தாலே ஒரு ஜும்லால அதற்கான ஜவாபு கண்டிப்பாக வரும். அப்படிப்பட்ட இஸ்முகளாகவும் இது இருக்குது. நம்ம இப்போ படிக்கக்கூடிய 9 இஸ்முகளுமே அப்படி தான் வரும். அதாவது ஷர்த்து வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க, நிபந்தனை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க, அதற்கான பதில் ஜவாபை வந்து பின்னாடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீ செஞ்சனா அது வந்து நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற மாதிரி ஜவாபு வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, மானா என்ன, நஹவ் உதாரணம், மா நாசஹ் மின் ஆயத்தின் வந்து அலிஃப்லாமில் முக்காஜு சஃபால வரும். இந்த ஆயத்து வந்து தொடர்ச்சியாக வரும். இதற்கான ஜவாப் இங்கே கொடுக்கல. வெறும் இமாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இஸ்மும் அதுக்கு பின்னாடி முலாரியான ஃபியாலுக்கு ஜஸ்மு செஞ்சதை மட்டும் காமிச்சிட்டாங்க. ஆனால் இதனுடைய ஜவாப் வந்து இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குது, இந்த இடத்துல இல்லை. மா அப்படின்னா என்ன சொல்லணும், இப்போ இந்த இடத்துல ஆயத்திலிருந்து, மின் ஆயத்தின் அப்படின்னா ஆயத்திலிருந்து நாம் மாற்றினால் மா அப்படின்ற அந்த இஸ்மு என்ன பண்ணியிருக்கு, முலாரியான ஃபியாலுகளுக்கு ஜஸ்மு செஞ்சுருக்கு. அடுத்து என்ன, மத்தாதுனா எப்போது அப்படின்னு அர்த்தம். நஹவ் உதாரணம், மதா தஜலிஸ் அஜலிஸ், மதா தஜலிஸ் அஜலிஸ், நீ எப்போது அமர்வாயோ அப்போது நான் அமர்வேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீ எப்போது அமர்வாயோ அப்படின்ற மத்தா வந்து தஜலிஸ் அப்படின்ற ஃபியாலுக்கு ஜஸ்மு செஞ்சுருக்கு. இந்த மத்தான்ற ஷரத்துக்கு அஜலிஸ் அப்படின்னு தான் ஜவாபு. ஏன்னா நீ எப்போது அமர்வாயோ அப்படின்னு நிபந்தனை வச்சுட்டாங்க, அதற்கான ஜவாப் என்ன, அஜலிஸ், நான் அப்போது அமர்வேன் அப்படின்றது ஜவாபு. அடுத்து மஹ்மானா எங்கே அப்படின்னு அர்த்தம். மஹ்மானா எங்கே அப்படின்ட்டு அர்த்தம். மஹ்மா தஹ்ருஜ் அஹ்ருஜ், மஹ்மா அப்படின்ற இஸ்மு முலாரியான ஃபியாலுக்கு தஹ்ருஜ் அப்படின்ற முலாரியான ஃபியாலுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஜஸ்மு செஞ்சுருக்கு. பின்னாடி இதனுடைய ஜவாப் வந்திருக்கு தெரியுதா. இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு, நீ எங்கே வெளியேறுவாயோ
மஹ்மா தஹ்ருஜ்னா நீ எங்கே வெளியேறுவாயோ, அஹ்ருஜ் நானும் அங்கே வெளியேறுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அஹ்ருஜ் அப்படின்றது ஜவாபு, மஹ்மான்றது ஷர்த்து. அடுத்து என்ன? ஐயுன். ஐயுன் நஹ்வு உதாரணம் ஐயுஹும் யக்ரிமனி அக்ரிமுஹு. ஐயுஹும் யக்ரிமனி அக்ரிமுஹு. ஐயுஹும் என்ன அர்த்தம்னா அதனாலும் அவர்களின் எவர் அப்படின்னு அர்த்தம். ஐயுஹும் எவர், ஐயினா எவர்மா, ஹும்னா அவர்களின் எவர். ஐயுஹும் அவர்களின் எவர் யக்ரிமனி என்னை கண்ணியம் செய்வாரோ அப்படின்னு நிபந்தனை வைக்கிறோம். அக்ரிமுஹு அவரை நான் கண்ணியம் செய்வேன். அதாவது அவர்களின் எவர் என்னை கண்ணியம் செய்வாரோ அவரை நான் கண்ணியம் செய்வேன். அந்த ஐயுன் அப்படின்றது ஐயுஹும், அந்த ஐயுஹும் அப்படின்றது என்ன பண்ணியிருக்கு? யக்ரிமனி அப்படின்ற முலாரியான ஃபியாலுகளுக்கு ஜஸ்மு செஞ்சுருக்கு. அந்த ஐயுன் அப்படின்ற ஷரத்துக்கான ஜவாப் என்ன? அக்ரிமுஹு நான் சங்கை செய்வேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஐன, ஐனனாலும் எங்கே தான். நம்ம துருஸில் நிறைய இடத்துல வந்துச்சு, இவன் எங்கேருந்து வரான், அவன் எங்கேருந்து வரான் அப்படின்னு கேட்டாங்களே. அப்போ ஐனனா எங்கே. ஐன ததுஹப் அதுஹப். ஐன ததுஹப் அதுஹப். நீ எங்கே செல்வாயோ அங்கே நானும் செல்வேன். ஐன ததுஹப். அந்த ஐனா அப்படின்ற இஸ்ம என்ன பண்ணியிருக்கு? முலாரியான ஃபியாலான ததுஹப் அப்படின்றதுக்கு ஜஸ்மு செஞ்சுருக்கு. அதுஹப் அப்படின்றது ஜவாபு. நீ எங்கே செல்வாயோ அங்கே நான் செல்வேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அண்ணா. அண்ணா அப்படின்னா என்ன அர்த்தமாக கொடுக்குது? எங்கே தான் அர்த்தம். அண்ணானாலும் எங்கே அப்படின்னு தான் அர்த்தம். நஹ்வு உதாரணம் அண்ணா ததுஹுல் அதுஹுல். அண்ணா ததுஹுல் அதுஹுல். அண்ணா அப்படின்ற இஸ்மு ததுஹுல் அப்படின்ற முலாரியான ஃபியாலுகளுக்கு ஜஸ்மு செஞ்சுருக்கு. அதுஹுல் அப்படின்றது அண்ணாவுடைய ஜவாபு. அண்ணாந்த ஷரத்தில் நீ எங்கே நுழைவாயோ அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே நுழைவாயோ நான் அங்கே நுழைவேன். அதுஹுல்னா நான் அங்கே